ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா டே வித் நிலன் தான். ஸோ நிலனுக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. ஸோ அவனோட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவனோட ரொட்டீன் தான் வந்து இந்த vlogோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிலன் காலையில் எழுந்திருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் எந்திரிக்கும் போலயே தான் கூட சேர்ந்து எந்திரிப்பான். அப்படி இல்லாட்டினா ஒரு 1/2 hour முன்ன பின்ன சேர்ந்து அந்த மாதிரி எழுந்துருவான். ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் அவன் எழுந்தோடனே அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு பல் எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரலை வச்சு அழுத்தி ஒரு வந்து ப்ரஷ் மாதிரி பண்ணி விட்டுருவேன் அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கூட கொடுக்குறது. ஏன்னா குழந்தையில வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி பழக்கணும் அப்படின்னா தான் அந்த காலையில் எழுந்தோடனே வந்து ப்ரஷ் பண்ணுற ஹேபிட் வந்து குழந்தைகளுக்கு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீரக தண்ணி, அவனுக்கு தேவையான காலையில் கூழ் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். ஸோ சீரக தண்ணியுமே ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சரி உட்காந்துராமா எடுத்துட்டு காலையில் எழுந்தோடனே தண்ணி கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழக்கமே கூட சேர்ந்து வந்துடும். புதுசாக பழக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 சிப் 2 சிப் இந்த மாதிரியே தான் குடிச்சு பழக்குவாங்க. ஸோ காலையில் எது கொடுக்குறதுக்கு முன்னாலும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து 2 குழந்தைகளுக்குமே காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுத்துருவேன். சாமி கும்பிட்றீங்களா? சாமியாம்மா காலையில் நிலன் தண்ணி குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு ராகி கூழ் கொடுத்துருவேன். அதோடு வந்து ப்ரௌன் சுகர், சால்ட் 2 சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு வந்து பால் சேராது. உடனே ஒரு 2-3 டேஸ்லேயே ஃபீவர் வந்துடும். ஸோ அது மாதிரி மேபி நிலனுக்கு செட் ஆகுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ அது பதிலாக காலையில் எழுந்தோடனே ராகி கூழ் கொடுத்துருவேன். ஸோ ராகி கூழ் குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மோஷன் போயிடுவான். ஸோ மோஷன் பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்களுக்குமே இது நாள் வரைக்கும் இருந்ததில்லை. ஏன்னா நிறைய தண்ணி அது மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் காலையில் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போயிடுவான் நீலன். அதே மாதிரி அவனை இப்போ டாய்லெட்டில் தான் வந்து இருக்க வச்சு பழக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1.25 வயசு ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு எல்லாமே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிலனுக்கு வந்து நான் பழக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயும் வந்து நிலனுக்கு பேம்பர்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ காலையில் எழுந்து அவனுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடும் போலேயே வந்து பார்த்திங்கன்னா யூரின் போக வச்சுருவேன். அதே மாதிரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி யூரின் போக வச்சுட்டு தான் தூங்க வைப்பேன். ஸோ அதனால் நைட்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு 1.5 வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் நான் எந்திரிக்கும் போல் இடையில அவனை கூட்டிகிட்டு போய் யூரின் இருக்க வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை ஈரம் பண்ணுறது பழக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்னாலும் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகுவாங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் குழந்தைகளை அந்த நைட் டைமில் கூட்டிகிட்டு போய் இருக்க வச்சு பழக்கணும். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. ஆனால் வந்து நைட்டு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக அது குடிக்கணுங்கிற மைண்ட் தாட்டுக்கு எந்திரிப்பாங்க. ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம யூரின் போக வச்சிடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினீங்க அப்படின்னா பெட்டில் யூரின் போகிறது கம்ப்ளீட்டாக சின்ன வயசுலேயே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். நான் அப்படி தான் 2 குழந்தைகளுக்குமே பழக்கி விட்டேன். நிலன் காலையில் கூழ் குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா எழுந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த எதுனாள் வந்து கொடுப்பேன். ஏன்னா பாப்பாவுக்கு இவனுக்கும் சேர்த்து நட்ஸ் நனைய வச்சுருந்தேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாதாம் மட்டும் நிலனுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருவேன். பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவன் பேசாமல் சாப்பிட்டுப்பான். சாப்பிட்டுட்டு வீக்கெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருவேன். ஏர்லி மார்னிங்கே நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும்ல. ஸோ 2 குழந்தைகளுமே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுவோட ஹோம்ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து 2 பேரும் முடிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்த கஞ்சி தான் நான் பண்ணியிருந்தேன். முதல்ல வந்து நிலனுக்கு ஊட்டி தான் விட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையில் வந்து அட்லீஸ்ட் 2 வேளைனாலும் அவனாக சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டான்.
ஆனால் அவனுக்கு கம்பல்சரி ஸ்பூன் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா போதும், அவன் பேசாமல் உட்காந்து சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் உளுந்தங்கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். ஊட்டி விடுறேன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. அவனாக அவங்க அக்கா கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போல ஸ்கூலுக்கு போகிற டைமில் அப்போ இவனுக்கு வச்சு கொடுத்து உட்கார சாப்பிட வச்சேன். ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தானாக கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்து பழகுனான். ஸோ 2வது குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேபிட்லாம் பழக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா குழந்தைங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிலனுக்கு தானாக சாப்பிட்ற பழக்கத்தவே கொண்டு வந்தது. கொஞ்சம் சாப்பிட்ருவான், கொஞ்சம் மீதி எதுவும் வச்சிட்டான் அப்படின்னா நம்ம ஊட்டி விடணும்னு கேட்டோம் அப்படின்னா சரின்னா ஊட்டி விட்டுறலாம். அவனுக்கு வந்து போதும் அப்படின்னா அடுத்து வந்து வாங்கவே மாட்டான். அவனுக்கு தேவை அப்படின்னா அவன் பெருசாக வேங்குற அளவுக்கு சாப்பிட்டுப்பான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க அக்கா கூட விளையாண்டுட்டு இருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கிரேப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிலனுக்குமே போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சாப்பிடும் போல அப்படியே கூட 2-3 போட்டு போட்டு கொடுத்து அப்படி தான் அவனுக்கு எல்லாருமே வந்து பழக்கி விட்டோம். மென்னு காட்டு. 1 by 1 சாப்பிடணும், சரியா? நல்லா மெல்லணும். கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். ஆனால் நான் வந்து கடிச்சு துப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு போட்டு கொடுத்து பழக்கினேன். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுமே கிரேப்ஸ் சாப்பிட்டு பழகிட்டான். வேஸ்ட் ஆகுதே, அவங்க வந்து துப்புறாங்களே நினச்சி விட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சாப்பிட்டு பழகிறது கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து அவங்களா சாப்பிட்டு பழக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2-3 நாள் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சாப்பிடும் போது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். மென்று சாப்பிடணும், ஒன்றா தான் சாப்பிடணும், பொறுமையாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். குழந்தைங்க அழகாக வந்து சூப்பராக கற்றுப்பாங்க. நிலனுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான் வந்து கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்திருந்தப்போ இந்த குதிரை வண்டி வாங்கி கொடுத்தாங்க. 500 rupees இது மீஷோவில் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து மூமெண்ட்டு அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்லா குதிரை வண்டியில் ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி வீல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி வந்து மூமெண்ட்டு கொடுக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக செக்யூராக குழந்தைங்க விளையாடுவாங்க. நிலனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டாய். கீழ் வீட்டு பாப்பாவுமே மேலே வந்திருந்தா. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிலன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக சென்டென்ஸ் எல்லாம் பேசுறது இல்லை. ஆனால் சிங்கிள் வேர்டெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவான். அம்மா, தாத்தா, மாமா, விஜய், சித்தி அப்படின்னு சொல்லி நிறைய வேர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ ஆனால் வந்து சென்டென்ஸாக வந்து பேசுகிறதுக்கெலாம் தெரியலை. பாப்பா வந்து 2 வயசுக்கு மேலே தான் பேசுனா. ஸோ மேபி அந்த மாதிரி இருப்பானா என்னன்னு தெரியலை. அது மாதிரி மோஸ்ட்டாக வந்து ஃபோன் கொடுக்கறத விட குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது இல்லை கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான ஏஜில் கரெக்டாக பேசுவாங்க. அதே மாதிரி அந்த சிங்கிள் வேர்டுமே அழகாக க்யூட்டாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது எல்லாமே பழகுவாங்க. கொஞ்சம் நேரம் விளாண்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். காலையில் வந்து ஒரு 8:30 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவன் தூங்குகிற டைமை பொறுத்து 10:30 மேக்ஸிமம் தூங்குவான். ஆனால் அன்றைக்கி பசங்க இருந்தாங்கன்னு விளாண்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் வந்து தூங்கலை. அதனால் ஜூஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் தூங்க போட்டேன். இல்லைன்னா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் வந்து ஜூஸ் எதுனாலும் கொடுப்பேன். அது மாதிரி நிலனோட டயட்டில் வந்து கம்பல்சரி வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்ருவான். அப்படி இல்லாட்டினா வந்து ஜூஸாக குடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நட்ஸுமே எடுத்துப்பாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு லட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இல்லைனா வந்து நிலக்கடலை லட்டு இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க. ஆல்ரெடி ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் ஃபுட்டோ இல்லை பேக்கரி ஐட்டமோ அதிகமாக எடுக்க மாட்டேன். ஸோ ட்ராவல் டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேக் பண்ணி எடுத்துருவேன். 2 பேர்த்துக்குமே ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட வச்சு பழக்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஃப்ரூட்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்கன்னு இல்லை, அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது 2 பேர்த்துக்குமே. இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நிலன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு லட்டு வந்து கொடுத்தேன். ஸோ 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் என்னமோ சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக வாங்கிட்டான். ஆனால் வந்து முழு லட்டுமே சாப்பிடல. ஸோ ஹாஃப் மட்டும்தான் சாப்பிட்டான். மீதி ஹாஃப் வந்து எடுத்து கொடுத்துட்டான் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அடுத்து எப்போனாச்சும் வேணும்னா கேட்டான் அப்படின்னா கொடுத்தோம்னா சாப்பிட்டுப்பான். அந்த மாதிரி தான் வந்து
அது மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலனை குளிக்க ஊற்றியாச்சு. ஸோ சனிக்கிழமை புதன்கிழமை 2 நாள் வந்து எண்ணெய் வச்சு தலையை அலசி விட்டுருவேன். நிலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு அடிக்கிறது என்னமோ அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. குழந்தையிலேருந்தேவும் பொட்டு கூட வைக்க விட்டுருவான், ஆனால் பவுட்ரு மட்டும் அடிக்கவே விட மாட்டான். ஒரு போராட்டமாகவே தான் இருக்கும் எனக்கு எப்போயுமே அவனுக்கு பவுட்ரு அடிக்கிறது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கான். அது மாதிரி நிலன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தான் 1.25 வயசு சின்ன பையனு, ஆனால் பயங்கர அடமட்டாக நல்லா சண்டை போடுவான் அவங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அழுது அடம் பிடிக்க முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அழுது அதுக்கப்புறம் தான் வரவே செய்வான். முதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தான். ஸோ இப்போ வந்து அழுதாலும் பரவாயில்லன்னு விட்டுருவோம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தன்னால் இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் நல்லா அடம் பிடிப்பாங்க எல்லாத்துக்குமேவும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக செல்லம் கொடுக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நிலனுமே கொஞ்சம் அதிகமாக அடம் பிடிப்பான். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் குறைக்கவே செய்கிறோம். குளிக்க ஊற்றி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து கொடுத்துருவேன். ஸோ லஞ்சுக்கு வந்து அன்றைக்கி வரகரிசி, கொள்ளுப்பருப்பு, ரசம், இதோட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக சீட்ஸ் பவுடர். ஸோ குழந்தைங்க 2 பேர் டயட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நெய் இருக்கும். அதே மாதிரி வந்து சீட்ஸ் பவுடர் கொடுத்துருவேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தவறாமல் கொஞ்சம் நாளும் குழந்தைங்க ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதோட வந்து ஒரு எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாயில் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா பிளெயின் ஆம்லேட் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் குழந்தைகளோட வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு முட்டை இருக்கணும், அதே மாதிரி நெய் கொஞ்சம் இருக்கணும், அதே மாதிரி செவ்வாழைப்பழம் இருக்கணும். ரெண்டுமே வந்து இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வெயிட் கெயினுக்கு, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், முட்டை குழந்தைகளோட டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து உண்மையிலே வெயிட் கெயினுக்கு, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நட்ஸ் லட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைகளுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலனுமே தண்ணி குடிச்சிட்டு அவங்க அக்கா கூட விளாண்டுட்டு இருந்தான். ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கினான்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் தூங்குவான். ஸோ ஒரு 5 o'clock மேலே தான் தூங்குவான். இப்போ அதிகமாக தூங்குறதில்லை, ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 வயசு ஆகுதில்ல. ஸோ சரியாக தூங்குறதில்லை இப்போ எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து நான் தூங்க வச்சுருவேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா, நீலன் மட்டும்தான் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். இதோட வந்து 3 வாழைப்பழம் நல்லா பழுத்தது எடுத்திருந்தேன். எந்த வாழைப்பழம்னாலும் சரி, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லளவுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம வந்து திருவி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட வந்து 2 ஏலக்காய் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி பேஸ்டாக்கி மாவோடு சேர்த்து நல்லா கரைச்சிடணும். நெய்யில் வந்து வதக்கி போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிற, நிதுவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து அரைச்சி சேர்த்துருவேன். இந்த மாதிரி சேர்க்கம்போல பாப்பா சாப்பிட்டுப்பா. ஸோ நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு தான் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும் மாவை. ஸோ நீங்கள் ஊற வைக்காமல் உடனே செய்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஊற வச்சு தான் சேர்த்தேன், அதனால் பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்த்துக்கல. ஸோ அந்த பழத்தோட இனிப்பே வந்து ஒவ்வொரு டைம்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் பத்தாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடணும். கரைச்சி அதை வந்து ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு பணியாரம் போல் குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து தோசைக்கல்லில் வந்து பேன் கேக் மாதிரியும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஊற்றி கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கல் வந்து பணியாரம் ஊற்றிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பேன் கேக்கு மாதிரி தோசை கல்லையுமே ஊற்றி கொடுத்தேன். சிம்மில் தான் வேக வைக்கணும், ஏன்னா கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா களி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி பேன் கேக் மாதிரி நம்ம ஊற்றும் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை மாதிரி ரொம்ப நைஸாக இழுத்து விடாமல் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இழுத்து விட்டுட்டு நெய் இல்லைன்னா ஆயில் அந்த மாதிரி எதனால் ஆட் பண்ணி மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கணும். பழம் ஆட் பண்ணியிருக்கனால கீழே சீக்கிரமாக அடிப்பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் சிம்மில் வேக வச்சு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பேன் கேக் ரெடி ஆயிரும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தேன் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நிலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் 10லேருந்து 11 மணிக்குள்ளே ஜூஸ் கொடுப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 to 1க்குள்ளே லஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 4 to 5க்குள்ளே வந்து ஸ்நாக்ஸு. ஸோ இப்போ தான் வந்து நிலனோட ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.